தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எலக்ஷன் முடிஞ்சு முதல் அறிவிப்பா விஜய் அவர்கள் வெளியிட போற அந்த முக்கிய அறிவிப்பால பெண்களுக்கு காத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சர்ப்ரைஸ நாம இந்த வீடியோல விவரமா பார்க்க போறோம். அவரு என்ன முதல் கையெழுத்து போடப் போறாரு? மொத நாளே என்னென்ன திட்டங்கள்லாம் அறிவிக்கப் போறாரு? அப்படின்ற மொத்த விளக்கமும் இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் வழங்கக்கூடிய பல்வேறு விதமான அறிவிப்புகள், பல்வேறு விதமான சலுகைகள் பற்றி நாம வீடியோவா போட்டுட்டு வரோம். அந்த வகையில இப்போ வந்திருக்க அறிவிப்ப தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதாவது குஷியோ குஷி பதவி ஏற்றதும் விஜய் போடப் போற முதல் கையெழுத்து தமிழக பெண்களுக்கு காத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தாங்க இப்போ நாம பார்க்குறோம். அதாவது தமிழகத்தில் நடைபெற்று முடிஞ்ச இந்த சட்டமன்ற தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகம் அதாவது தாவேகா அபார வெற்றி செஞ்சிருந்தாங்க. அந்த கட்சியோட தலைவர் விஜய் மே மாசம் இறுதிக்குள்ள முதலமைச்சராக பதவி ஏற்க அதிக வாய்ப்புள்ளதாக தெரியறது. முந்தைய ஆட்சியில வழங்கப்பட்டு வந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை இனி கிடைக்காது என்ற சூழல் நிலவினாலும், விஜய் தனது தேர்தல் வாக்குறுதியில் பெண்களுக்கு மாதம் ரூ. 2,500 வழங்கும் என்று அறிவித்தது குறிப்பிடத்தக்கதுங்க. ஏன்னா, ஸ்டாலின் அவர்கள் ரூ. 1,000 வழங்கிட்டு வந்தாரு. விஜய் அவர்கள் வாக்குறுதியா என்ன சொன்னாருன்னா, ரூ. 2,500 நாங்க வழங்குவோம். அதுவும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. அதுவும் முதல் கையெழுத்தா திட்டத்த நான் நிறைவேத்துவேன் அப்படின்ற மாரி அறிவிப்பு குடுத்து இந்த அறிவிப்பு இல்லத்தரசிகள் மற்றும் பெண்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பு புதிய ஆட்சி அமைந்தவுடன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் தனது முதல் அதிரடி நடவடிக்கையாக இந்த பெண்களுக்கான மாசம் ரூ. 2,500 வழங்கும் திட்டத்துக்கான கையெழுத்து போட போறாரு அப்படின்ற மாரி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் பட்சத்துல தமிழக பெண்களின் பொருளாதார நிலை மேம்படும். அது மட்டும் இல்லாம இதனால மக்கள் பெரும் பயன் அடைவாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. தேர்தல் வெற்றியை தொடர்ந்து மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துவதில் புதிய அரசு ஆர்வம் காட்டுது அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரங்கள் இது மட்டும் இல்லாம 200 ஒவ்வொரு மாசமும் தரப்போறோம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்து அது மட்டும் படிச்சு முடிச்சுட்டு வேலைவாய்ப்பு இல்லாம இருக்கிறவங்களுக்கு வைக்கும் விதமா மாசம் ரூ. 4,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பெண்கள் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் பஸ்ல நீங்க எங்க வேணாலும் ஏறி எங்க வேணாலும் இறங்கலாம். எந்த பஸ்ல வேணாலும் கவர்மெண்ட் பஸ்ல ஏறலாம் அப்படின்ற மாதிரி இது போன்ற பல விதமான அறிவிப்புகள் இல்லத்தரசிகளை கவரும் வகையில வந்திருக்கு. இப்போ இவங்க அரசியல்ல என்ட்ரி ஆகி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆனா இதன் பிறகு என்ன மாதிரியான அறிவிப்புகள் வரப்போகுது? கல்வி கடன் ரத்தாக போதா? இல்ல நகைக்கடன் தள்ளுபடி வரப்போகுதா? இந்த மாதிரியான அறிவிப்புகள்லாம் உடனுக்குடன் நம்ம சேனல்ல போட்டுட்டே வருவோம். அதனால ஸ்கிப் பண்ணாம பார்த்தது வரைக்கும் நன்றி. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் எடுத்து சொல்லுங்க. அவங்களும் இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இது ஒரு நல்ல பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அனுப்பி விடுங்க. அவங்களும் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம்.